தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல ஒரு கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது பூண்டு செடி வீட்டுல நம்ம எப்படி ரொம்ப சுலபமா வளர்க்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நம்மளோட பூண்டு செடி வைக்கிறதுக்கு மண் தயார் பண்ணலாம். இதுல 2 பங்கு நான் மண் எடுத்திருக்கேன், 1 பங்கு உரம் எடுத்திருக்கேன். உரம் அப்படின்னா மண்புழு உரம் அல்லது கிச்சன் வேஸ்ட்ல இருந்து தயாரிக்கக்கூடிய உரம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு எடுத்திருக்கோம். பூண்டுன்னு பாத்தீங்கன்னா பெரிய பூண்டு இருக்கும்ல, அதுல இருந்து நம்ம இந்த மாதிரி அந்த பூண்டு பற்களை தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு நீங்க செலக்ட் பண்ற டைம்ல அது எதுவுமே அஃபெக்ட் ஆகாம ஒரு நல்ல ஹெல்தியா இருக்கக்கூடிய பூண்டு பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு நல்ல முளை வரும். அதே மாதிரி சைஸ் ஓரளவுக்கு பெரிய சைஸா இருக்கிற பூண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸ் வேண்டாம். இப்ப நான் ஓரளவுக்கு பெரிய பூண்டு தான் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம வைக்க போறோம். இது வைக்கும்போது இன்னொன்று கவனிக்க வேண்டியது, இந்த பூண்டோட பின்பகுதி பாருங்க, பேக் சைடு, இதுதான் வேர் வரும். ஸோ அது கீழே இருக்கணும். இந்த நுனி பகுதியில் இலை வரும். ஸோ அது மேலே இருக்கணும். அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க வைக்கிற டைம்ல. மண் பார்த்தீங்கன்னா நீங்க ஆழம் எவ்வளோ வைக்கணும்னா ஒரு 2 இன்ச்சு ஆழத்துக்கு நீங்க குழி தோண்டி அதுல இந்த பூண்டை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பூண்டுக்கும் இன்னொரு பூண்டுக்கு இடையில ஒரு 3-4 இன்ச் அளவு இடைவெளி வர்றது மாதிரி பார்த்துக்கணும். எதுக்கான உங்களுக்கே தெரியும் ஒரு பூண்டு சைஸ் எந்த அளவு வரும் அப்படிங்கிறது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கேப் விட்டு வைக்கலாம். அதே மாதிரி நீங்க பூண்டு வைக்கக்கூடிய அந்த பாட்டு கொஞ்சம் ஆழமா இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா பூண்டு அப்பதான் நல்ல கீழே வர்றதுக்கு வழி இருக்கும். நீங்க மண்ணில் கூட வச்சுக்கலாம், அதாவது பாட்டில் இல்லாம சும்மா கீழே கூட வச்சுக்கலாம். நான் ரொம்ப கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன் பூண்டு வைக்கிறதுக்கு. நீங்க உங்க வீட்டுல நிறைய வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய பூண்டு கிடைக்கும். இதுல நம்ம அதை சேமிச்சு கூட வைக்கலாம், சீக்கிரமா பூண்டு கெட்டு போகாது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால நிறைய பூண்டு வீட்டுல வச்சுக்கோங்க. நீங்க இந்த வைக்கிற டைம்ல அந்த மேல நுனி பகுதி சொன்னேன்ல, அது ஃபுல்லா மண்ணில் போகாம கொஞ்சம் கீழே அந்த நுனி மேல தெரிகிறது மாதிரி இருக்கணும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா இலைகள் நமக்கு அதுல வந்துடும். அதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி தண்ணி ஊத்துறது கூட பாத்தீங்கன்னா தண்ணி ஒரேடியா ஊற்றக்கூடாது. எப்பவுமே தளிச்சு தான் தண்ணி விடணும். இல்லை அப்படின்னா நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம், பாட்டில்ல தண்ணி விட்டு. இது கொஞ்சம் முளை வந்ததுக்கு பிறகு இலைகள் எல்லாம் கொஞ்சம் பெரிய செடி ஆனதுக்கு பிறகு நீங்க தண்ணியை ஊத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இது வைக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல நிழல்ல தான் வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் வெயில் நிழல் ரெண்டுமே கலந்த இடத்துல வச்சுக்கோங்க. தண்ணி தினைக்கும் விடணும். ஆனா தண்ணி அதுல தேங்கி இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி வடிஞ்சு போயிடணும். அதையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. நீங்க இதெல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த பூண்டு நல்லாவே வரும். இப்ப நான் தண்ணி எல்லாமே தளிச்சு விட்டுட்டேன். இப்ப கொண்டு வெளியே வைக்க போறேன். நான் பார்க்கலாம் இது முளை வர்றத பாருங்க. இந்த பூண்டு வச்சு ஒரு 3வது நாள் இந்த மாதிரி முளை வந்துடுச்சு. ஒரு சிலருக்கு 5 நாட்கள் கூட ஆகலாம். சின்ன சின்னதா தெரியுது பாருங்க, பச்சை கலர்ல. இப்போ இது ஒரு வாரத்திற்கு பிறகு நான் எடுத்தது. அந்த இலைகள் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க தண்ணி தெளிக்கணும் அப்படி கிடையாது. இனிமே தண்ணி ஊத்திக்கலாம். ஆனா கொஞ்சம் கவனமா ஊத்திக்கோங்க. தண்ணி தேங்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளுக்கு பிறகு நான் எடுத்தது. அந்த இலைகள் பாத்தீங்கன்னா நம்ம வயல்ல நெல் பயிர் எப்படி வருமோ அதே மாதிரி வந்திருக்கு. இது நம்ம எப்ப அறுவடை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 நாட்களுக்கு பிறகு இந்த இலைகள் கொஞ்சம் மஞ்சள் கலரா மாறிடும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களோட பூண்டு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அப்போ நீங்க அதை நீங்க எடுத்துக்கலாம், அறுவடை செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் பூண்டு செடி வைக்கணும். ரொம்ப சுலபம். உங்க வீட்டுல நீங்க கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நிறைய பூண்டு வைங்க, உங்களுக்கு நிறைய பூண்டு அதுல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.